ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கிளாசிக் அரோமா. நான் உங்கள் பிரவீன். இது வரைக்கும் நீங்கள் முட்டையை வச்சு எக் மசாலா பண்ணியிருப்பீங்க, எக் ஆம்லேட் பண்ணியிருப்பீங்க, எக் பொடி மாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் எக் பெப்பர் மசாலா பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான முறையில். அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எக் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 6 முட்டைகள் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை பீட் பண்ணுறப்பவே இது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் நம்ம ஆயிலை நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆயிலை கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பீட் பண்ணியிருக்க இட்லி தட்டில் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வேக வைக்கும்போது 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகமான ஃப்ளேமில் இதை வேக வச்சுட்டோன்னா நம்ம ஊற்றிருக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக பொங்கி வெளியே போயிடும். ஸோ கவனமாக இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையை வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், இல்லைனா உடஞ்சிடும். பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்த முட்டை இட்லி மாதிரியே வந்துருக்குது. வேக வச்சு எடுத்துக்கிட்ட எக்கை 4 வெட்டிக்கலாம். இந்த எக்கை நம்ம அப்படியே சாப்பிடலாம், ஏன்னா நம்ம இதில் மிளகும் உப்பும் சேர்த்துருக்குறோம். இந்த எக்கை பார்த்தீங்கன்னா பன்னீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இந்த எக் பெப்பர் மசாலாவுக்கு தேவையான மசாலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுமே அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 4 சின்ன பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 50 ml தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செமி கிரேவி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையை பீட் பண்ணுறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கனால இதில் கம்மியாக செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மசாலா செமி கிரேவியாக வந்ததுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா இந்த எக்கில் நல்லா ஏற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். காரசாரமான எக் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்து கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்குங்க. மிளகு சோம்போட வாசனை செம தூக்கலாக இருக்குங்க. இந்த வாசனையே எனக்கு சாப்பிட தோண்டுது. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சான்ஸே இல்லைங்க, சும்மா சுருக்குன்னு இருக்குங்க. இதை பார்க்குறப்பவே உங்களுக்கே சாப்பிட தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். டிலே பண்ணாமல் நீங்களும் சமைச்சு சாப்பிட்ருங்க. எக் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் எக் பெப்பர் மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கிளாசிக் அரோமா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.